வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஹார்ட் ஒர்க் நவர் ஃபெயில்ஸ். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய மருந்தியல் செஷனில் நாம் டிஸ்கஸ் பண்ணுற டாபிக் என்ன அப்படின்னா, நம்மளுடைய பேராமெடிக்கல் டிப்ளமா அண்ட் சர்டிஃபிகேட் கோர்சஸ் அதில் நடக்க இருக்கக்கூடிய ஆன்லைன் கவுன்சிலிங்க்கான ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது நம்மளுடைய செலெக்ஷன் கமிட்டி டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் கீழ்பாக் சென்னை அவங்க சொல்லியிருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் கேண்டிடேட்ஸ்க்கு என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், டோன்ட் ஷேர் யுவர் லாகின் ஐடி, பாஸ்வேர்டு அண்ட் ஒன் டைம் பாஸ்வேர்டு வித் அதர்ஸ். அதாவது நமக்கு வரக்கூடிய ஓடிபி, நம்மளுடைய லாகின் ஐடி அண்ட் நம்மளுடைய பாஸ்வேர்டு இதை வந்து யார்கிட்டையும் ஷேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதான் மெயின் இன்ஸ்ட்ரக்ஷனே. இதில் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஒரு 10 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. நம்ம கவுன்சிலிங் அப்ளை பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸ் கேண்டிடேட்ஸ் தன்னை கவனத்தில் கொள்ளக்கூடிய பாயிண்ட்ஸ் என்னெல்லாம் சொல்லி பார்த்தோன்னா, இணையதள வழியாக கலந்தாய்வில் பங்கு பெற விரும்புபவர்கள் அதற்கான செயல்முறை கட்டணமாக ரூபாய் 250 வங்கிக்கு பணம் செலுத்தும் இணைய முகப்பு மூலம் இணையதளத்தில் செலுத்த வேண்டும். அதாவது ஆன்லைன் மூலமாக நமக்கு 250 ரூபா கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறதுக்கு அமௌண்ட் பே பண்ணணும். அதுதான் ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன். அடுத்து, விண்ணப்பதாரர் கல்லூரியை தேர்வு செய்யும் பொழுது கவனமுடன் இருக்க வேண்டும். சாய்ஸ் ஃபில்லிங் இருக்கு இல்லையா, சாய்ஸ் ஃபில்லிங் நம்ம செய்யும்போது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ், செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் இல்லையா, அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. அடுத்து, மருத்துவம் சார்ந்த பட்டய மற்றும் சான்றிதழ் படிப்புகளுக்கான இடங்கள் மற்றும் கல்லூரிகள் இணையதளத்தில் வெளியிடப்படும். அதாவது எந்தெந்த கோர்சஸ்க்கு எவ்வளவு இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ வேகன்சி பொசிஷன் இருக்குது அப்படிங்கிறது ஒவ்வொரு கோர்ஸுக்கும் நமக்கு தெளிவாக சொல்லிடுவாங்க. இப்போ டிப்ளமா இன் ஃபார்மசியை பொறுத்த மட்டும் டோட்டலாக 240 சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில். மதுரை மெடிக்கல் காலேஜில் 120 சீட்ஸு, அப்புறம் கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் 60 சீட்ஸ் அண்ட் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் 60 சீட்ஸ். மொத்தம் தமிழ்நாட்டில் 240 சீட்ஸ் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி. அதே மாதிரி ஒவ்வொரு கோர்ஸஸ்க்குமே அந்த சீட் மேட்ரிக்ஸ் இருக்கும், நம்ம அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து, இணையதள இணைப்பு பிழைக்கு தேர்வுக்குழு பொறுப்பேற்காது. இப்போ கனெக்டிவிட்டி எரர், சர்வர் இஷ்யூ, நெட்வொர்க் ப்ராப்ளம் வந்ததுனால அதுக்கு நம்மளுடைய செலெக்ஷன் கமிட்டி பொறுப்பேற்றுக்க மாட்டாங்க. எந்த டைம் நெட்வொர்க் நல்லா இருக்குமோ அந்த டைம் பார்த்து நம்ம அப்ளை பண்ணிக்கணும். கடைசி நாள் அப்ளை பண்ணிக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேஷுவலாக இருந்தோம் அப்படின்னா, ஸோ நெட்வொர்க் ப்ராப்ளம்னால நமக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் ஆகலை அப்படின்னா அதற்கு செலெக்ஷன் கமிட்டி பொறுப்பாகாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் ஜென்ரலாக சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து, மருத்துவம் சார்ந்த பட்டய மற்றும் சான்றிதழ் படிப்புகளுக்கான சேர்க்கை இணையதள கலந்தாய்வு மூலமாக தரவரிசையின் அடிப்படை மற்றும் இட ஒதுக்கீடு விதிகளின்படியும் நடைபெறும். இது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான். இதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, ரூல் ஆஃப் ரிசர்வேஷன், அப்புறமா நம்மளுடைய மெரிட் லிஸ்ட் இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான் சீட்ஸ் ஃபில் பண்ணுறதா நமக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க. அதை இங்கே ஒரு டைம் இன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்துருக்குறாங்க. விண்ணப்பதாரர்கள் இணையதள கலந்தாய்வின் போது ஒருமுறை தங்களுடைய விருப்ப கல்லூரிகள் மற்றும் பாடப்பிரிவுகளை உறுதி செய்துவிட்டால் சாய்ஸ் லாக் பின்னர் மாற்ற இயலாது. ஸோ சாய்ஸ் லாக்கிங் நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம சீட்ஸை மாற்ற முடியாது, நம்மளோட இன்ஸ்டியூஷனையும் மாற்ற முடியாது, கோர்ஸையும் மாற்ற முடியாது. அதனால் சாய்ஸ் லாக்கிங் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அடுத்து, தேர்வு செய்யப்பட்ட விண்ணப்பதாரர் தனக்கான கல்லூரியில் சேரும்போது அவர் சேர்க்கையில் ஏதேனும் தகுதி முறைகேடுகள் மற்றும் தவறானவை என கண்டறியப்பட்டால் அவர் எந்நேரத்திலும் கல்லூரியிலிருந்து விலக்கப்படலாம் என சுய அறிவிப்பு, செல்ஃப் டிக்ளரேஷன் அளிக்கப்பட வேண்டும். அதாவது ஒரு கேண்டிடேட் அப்ளிகேஷன் ஃபார்மில் கொடுத்த டீட்டெயில்ஸு, அவங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் ரெண்டுமே சிமிலராக இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுடைய மார்க்ஸோ இல்லை டீட்டெயில்ஸு, நேம், அட்ரஸ், இல்லை கம்யூனிட்டி அந்த கேட்டகரி எதுவோ ராங்காக கொடுத்துட்டு அது ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டில் வெரிஃபை பண்ணும்போது தவறுன்னு தெரிஞ்சதுன்னா அவங்க அந்த கோர்ஸ்லேருந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. அந்த கோர்ஸில் இருந்து அவங்கள நீக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு சரியான பனிஷ்மெண்ட் இருக்கும், அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்ளை பண்ணும்போது தெரிஞ்சோ தெரியாமலோ மிஸ்டேக்ஸ் பண்ணாமல் இருக்கணும். அது மைனர் மிஸ்டேக்னால் பரவாயில்ல, மேஜர் மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், கேட்டகரிஸ் ஃபில் பண்ணும்போது, டோட்டல் மார்க்ஸ் ஃபில் பண்ணும்போது நம்ம எவ்வளோ மார்க் எடுத்துருக்கிறோமோ அதை மட்டும் கரெக்டாக ஃபில் பண்ணால் ரொம்ப செலெக்ஷன் கமிட்டிக்கும் அந்த டீமுக்கும் உதவிகரமாக இருக்கும். கவுன்சிலிங் ஸ்மூத்தாக நடக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஈஸியாக நம்ம கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை அப்படி அதில் ஏதாவது சின்ன இஷ்யூஸ் வந்துன்னா லேட்டாக வாய்ப்பு இருக்கும். ஓகேவா? அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம என்ன டீட்டெயில்ஸ் நம்ம என்ட்ரு பண்ணுறோமோ அதை ஒரு ரஃபாக ஒரு பேப்பரில் எழுதிட்டு 1 or 2 டைம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மில் ஃபில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. முதலாம் கட்ட கலந்தாய்வில் இடம் கிடைத்த விண்ணப்பதாரர்கள் தங்களது தற்காலிக ஒதுக்கீட்டு ஆணையை
இணையதள முகவரியில் இருந்து பதிவிறக்கம் செய்ய வேண்டும். பின்னர் அதில் குறிப்பிட்டுள்ள மருத்துவக் கல்லூரியிலோ அல்லது மருத்துவ நிலையத்திலோ குறிப்பிட்ட நாள் மற்றும் நேரத்திற்குள் சேர வேண்டும். அதாவது ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்மளுடைய அலாட்மெண்ட் ஆர்டர், ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணிட்டு அதை வந்து எந்த டேட் நம்ம அதில் கொடுத்துருக்குறாங்களோ அந்த டேட்டில் அந்த டயத்துக்கு முன்னாடி நம்ம அந்த காலேஜில் போயிட்டு அதாவது அந்த கல்லூரியில் போயிட்டு ஜாயின் பண்ணிடணும். அது வந்து மெடிக்கல் இன்ஸ்டியூஷனாக இருந்தாலும் இல்லை வேறு ப்ரைவேட் காலேஜ் அதாவது எந்த இன்ஸ்டியூஷன் நமக்கு கிடச்சிருக்குதோ அந்த இன்ஸ்டியூஷனில் மெடிக்கல் காலேஜாக இருந்தாலும் மற்ற பேராமெடிக்கல் கோர்சஸில் உள்ள எந்த இன்ஸ்டியூஷன் அதிலும் ஜாயின் பண்ணிடணும். அந்த டேட் அண்ட் டயத்துக்கு முன்னாடியே ஜாயின் பண்ணணும். அப்படி ஜாயின் பண்ணலை அப்படின்னா நமக்கு வந்து அட்மிஷன் கிடைக்கிறது கஷ்டம். அடுத்து ஒதுக்கீடு பெற்ற விண்ணப்பதாரர்கள் தங்களது அசல் சான்றிதழ்கள் மற்றும் அவற்றின் நகல்களுடன் ஒதுக்கீடு பெற்ற கல்லூரியில் குறிப்பிட்ட நாளில் நேரடியாக சென்று சேர வேண்டும். இப்போ நம்ம வந்து கொரியர்லேயோ இல்லை ஸ்பீட் போஸ்ட்லேயோ நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸ் சென்ட் பண்ண முடியாது. நேரடியாகவே போய் ஜாயின் பண்ணணும். டேரெக்டாக அந்த பர்சன் வந்து போய் ஜாயின் பண்ணணும். அது மாதிரி நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் கொடுக்கணுங்கிறது. அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, நம்ம அப்ளிகேஷன் ஃபார்மில் என்ட்ரு பண்ணிருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே உண்மை அப்படின்னு சொல்லி நாம் வந்து ஒரு உறுதிமொழி கொடுக்கணும். அதான் சொல்லியிருந்தாங்க. ஓகேவா. அடுத்து ரிப்போர்ட்டிங் ஒதுக்கீடு பெற்ற விண்ணப்பதாரர்கள் தங்களது அசல் சான்றிதழ்கள் மற்றும் அவற்றின் நகல்களுடன் ஒதுக்கீடு பெற்ற கல்லூரியில் குறிப்பிட்ட நாளில் நேரடியாக சென்று சேர வேண்டும். நம்மளோட அலாட்மெண்ட் ஆர்டர், அப்போ நம்மளோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே சப்மிட் பண்ணணும். எந்த டேட்டில் அவங்க சொல்லியிருக்கிறாங்களோ அந்த டேட்டில் சப்மிட் பண்ணணும். சரியா. அதற்கு அடுத்தாற்போல் லாஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, குறித்த தேதி மற்றும் நேரத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட கல்லூரிக்கு செல்லாவிட்டால் அவ்விண்ணப்பதாரருடைய சேர்க்கை எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி ரத்து செய்யப்படும். இப்போ ஒரு டேட் சொல்லியிருக்கிறாங்க, ஜனவரி 15 இல்லை ஜனவரி 20 அந்த மாதிரினா, அந்த ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொல்கிறோம், ஒரு டேட் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா அந்த டேட்டுக்கு முன்னாடியே நம்ம ஜாயின் பண்ணிடணும். டைமுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணிடணும். சப்போஸ் அந்த டைம் நம்மளால் ஜாயின் பண்ண முடியலை அப்படின்னா நம்மளுடைய அட்மிஷன் வந்து என்ன ஆயிரும்னா அது ஆட்டோமேட்டிக்காக ரத்து செய்யப்படும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சது வந்து டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன், கீழ்ப்பாக், சென்னை அவர்களுடைய அஃபிஷியலான அப்டேட்டில் இருந்தால் அசிஸ்டன்ட் டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன், செக்ரட்டரி, செலெக்ஷன் கமிட்டி இவங்க மூலமாக நமக்கு அஃபிஷியலாக அந்த கவர்மெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம வந்து ஷேர் பண்ணுறோம் இந்த வீடியோவில். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேராமெடிக்கல் சர்டிஃபிகேட் அண்ட் டிப்ளமா கோர்சஸ்க்கு வந்து கவுன்சிலிங் அப்ளை பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். 250 rupees அமௌண்ட் பே பண்ணியிருக்கணும். சாய்ஸ் ஃபில்லிங் ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம ஃபில் பண்ணணும். அடுத்து வெப்சைட்டில் வந்து சீட் மேட்ரிக்ஸ் இருக்கிறத பார்த்துக்கலாம். அடுத்து கனெக்டிவிட்டி எரர் இருந்தால் அதற்கு வந்து செலெக்ஷன் கமிட்டி பொறுப்பாக மாட்டாங்க. அடுத்து ரூல் ஆஃப் ரிசர்வேஷன் அண்டு மெரிட் பேசிஸில் தான் சீட் ஃபில் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து நம்மளுடைய சாய்ஸ் லாக்கிங் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒன்ஸ் லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால் சீட்ஸு மாற்ற முடியாது, டிபார்ட்மெண்ட்டும் மாற்ற முடியாது. அடுத்து கேண்டிடேட்டுடைய செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கில் நாம் சீட் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளுடைய காலேஜில் போயிட்டு சரியான டைமில் போய் ஜாயின் பண்ணிடணும். அடுத்து அலாட்மெண்ட் முடிஞ்ச உடனே அந்த கேண்டிடேட்ஸ் நேரடியாக போய் ஜாயின் பண்ணணும். ஒரு குறிப்பிட்ட தேதி சொல்லியிருப்பாங்க, அதற்கு முன்னாடி ஜாயின் பண்ண முடியலை அப்படின்னா நமக்கு அந்த சீட்டு வந்து கன்ஃபார்மாக இருக்காது. இதுதான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனுடைய சம்மரி. தேங்க்யூ வெரி மச். பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ் இன் அவர் லைஃப். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.